அவர் மேல வண்டி ஏத்தி கொண்டுடுறேன். உயிருக்கு சரியா போச்சு. பண்றியா? ஏன்ப்பா கொள்ளுவன்ற இப்படி சண்டை போடுறதுக்கா வந்தீங்க? என்ன இவர் இப்படி பண்றாரு? உங்க கிளையண்ட் ஏன் சார் இப்படி பேசுறாரு? சொன்னதுக்கு உனக்கு கோவம் வருதுல்ல? இப்ப எங்க அம்மா என் கூட இல்லடா. சார் அதுக்கு நீ இப்படியா பேசுவீங்க? இது சரிப்பட்டு வராது. பேசாம நீங்க கோர்ட்டுக்கே போங்க. மேடம் கோர்ட்டுக்கு போனா இந்த பிரச்சனை எப்ப முடியும்னே தெரியாது மேடம். அது மட்டும் இல்லாம அந்த காரும் ஓட்ட முடியாது மேடம். என் குடும்பமே என் வருமானத்தை நம்பிதான் மேடம் இருக்கு. மேடம் எப்படியாவது இங்கேயே பேசி முடிச்சிருக்கேன். எப்படியாவது இங்கேயே முடிச்சு கொடுத்துருங்க மேடம். இப்படி வந்த இடத்துல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா என்ன பேச சொல்றீங்க? சாரி மேடம், தப்புதான். நீங்க பேசுங்க, இவர் எதுவும் பேச மாட்டாரு. எங்க கொஞ்சம் அமைதியானுங்க. செல்வனுக்காக தானே பேச வந்திருக்கோம். சரி உட்காருங்க. உட்காருங்க செல்வன். பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. அருண், அவங்களால முடிஞ்சதை அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அதை சொல்லுங்க. சரி மேடம், 25 லட்சம் கொடுக்க சொல்லுங்க. மேடம் என்ன மேடம் இவர் 27 லட்சம் கேட்டு இருக்காரு? நீங்க அமைதியா இருங்க. எங்க எதுக்கு இவ்வளவு? அமைதியா. அருண், அவர் வசதியான குடும்பம் இல்ல, சாதாரண ஒரு டிரைவர் தான். அதுவும் வாடகை கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்க இப்படி கேட்டா எப்படி? என்ன சார் இது? அவர் எதிர்பார்க்கறத சொல்றாரு மேடம். 25 லட்சம் கொடுக்க சொல்லுங்க, இல்ல கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். அருண், இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் இது முடியாது. அதுவும் 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கு. அதனால கோர்ட்ல கூட நீங்க கேக்குற அமௌண்ட் கிடைக்காது. நீங்க பழிவாங்கணும்னு கேக்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நியாயமா கேளுங்க. சரி மேடம், 5 லட்சம் கொடுக்க சொல்லுங்க, நான் வாபஸ் வாங்கிடுறேன். ஐயோ மேடம், 1 லட்சம் ரூபாயே நான் என் வாழ்க்கையில முழுசா பார்த்தல மேடம். அதுக்கே நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணணும். எங்களால எப்படி மேடம் இவ்வளவு கொடுக்க முடியும்? கொஞ்சம் மனசு இறங்க சொல்லுங்க மேடம். 6 நிமிஷம் உட்காருங்க மேடம். இவர் என் மேல போது செல்வத்து மேல காட்டுறது கொஞ்சம் அவனாலுமே புரிஞ்சுக்க சொல்லுங்க. அது சரியா படிக்கல, அதனாலதான் கார் ஓட்டுறோம். ஒரு டிரைவரோட வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு சாதாரணமானதில்ல. எல்லாமே எங்க குடும்பத்தை காப்பாற்றுறது தானே மேடம். இன்னைக்கு என்ன வருமானம் வரப்போகுது எங்களுக்கு தெரியாது. நிரந்தர வருமானமும் கிடையாது. ஆனா நிரந்தர செலவு நிறைய இருக்கு. வீட்டு செலவு, சாப்பாட்டு செலவு, குழந்தைங்க படிப்பு, ஹாஸ்பிட்டல் செலவு, கடனுக்கு வட்டி, கார் மெயின்டெனன்ஸ், பெட்ரோல், அக்கா தங்கச்சி கல்யாணத்துக்கு சேர்க்கறது, அப்பா அம்மாக்கு மருந்து மாத்திர செலவு, பசங்க எதிர்காலத்துக்கு சேர்க்கறது, மொத்தம் சுத்தி செலவு மட்டும்தான் மேடம் இருக்கு. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படி மேடம் அவனால 15 லட்சம் கொடுக்க முடியும்?